ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வந்து பீஸ் புலாவ் அண்ட் கோபி மஞ்சூரியன் எப்படி சிம்பிளா பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கோபி மஞ்சூரியன் ரெடி பண்றதுக்கு நான் இந்த கோபி மட்டும் பாயில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது பாயில் ஆகிறதுக்குள்ள குடமிளகா, ஆனியன் நம்ம நறுக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம அடுத்தது கோபி மேரினேட் பண்றதுக்கு அரிசி மாவு, மைதா, கார்ன்ஃபிளவர் இது எல்லாமே 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடரும் ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் இதில் நான் கொஞ்சோண்டு சால்ட் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து ஒரு கலருக்காக கொஞ்சமாக நான் கேசரி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டெப் வேணாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இதுக்கு அடுத்தது இதில் நம்ம பாயிலாக இருக்கிற அந்த காலிஃப்ளவர் எடுத்து இதில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு தான் நம்ம இதை வந்து மேரினேட் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம பக்கோடா மாவோட கன்சிஸ்டன்சியில தான் இதை நம்ம மிக்ஸ் பண்ணணும். பஜ்ஜி மாவு மாதிரி கொஞ்சம் தண்ணியாக நம்ம பண்ணக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஒரு மாதிரி திக்காக வந்துருச்சு. இப்போ நீங்கள் எண்ணெய் சூடு பண்ணி இதில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் இதை நீங்கள் மேரினேட் பண்ணி இதை நீங்கள் பொரிச்சு தனியாக எடுத்து வச்சிருங்க. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக கிறிஸ்பியாக இது வந்து புரிஞ்சு வந்திருக்கும். அடுத்தது நம்ம பீஸ் புலாவ் பண்ணுறதுக்காக ஒரு குக்கரில் ஒரு 3 டீஸ்பூன் நீங்கள் வந்து நெய் விட்டு கொஞ்சமாக நீங்கள் ஒரு 2 டீஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் விட்டுக்கோங்க. இதில் வந்து நான் கொஞ்சமாக ஷாஜீரா போட்டுக்கிறேன். நான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து பட்டை, கிராம்பு, அந்த பிரியாணியோட அது எல்லாமே போட்டுக்கலாம். இதுக்கு அடுத்தது வந்து ஒரு 4-5 பச்சை மிளகா, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பேஸ்ட்டாக வேணாம்னா நீங்கள் தனியாகவே வந்து இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகாவை தனியாக நீங்கள் மிக்சியில் கிரைண்ட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நம்ம நறுக்கி இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். இது வந்து வெங்காயம் நல்லா ஒரு மாதிரி கிளாஸ் மாதிரி ஆகணும். அது வரைக்கும் இதை நீங்கள் விட்டுருங்க. இப்போ கொஞ்ச நேரத்துலேயே அது வந்து இந்த மாதிரி கிளாஸ் மாதிரி ஆயிடும். இதுக்கப்புறமா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற இந்த பட்டாணியும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிடுங்க. இப்போ இதில் வந்து தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் போட்டுக்கலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் நான் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு புலாவ் வந்து அப்போதான் அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அதனால ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாஸ்மதி ரைஸை நீங்கள் வந்து தண்ணியில் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் ஊற வச்சுட்டு அந்த பாஸ்மதி ரைஸ் எடுத்து இதில் வந்து ஆட் பண்ணிடுங்க. பாஸ்மதி ரைஸை குக்கரில் போட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணிங்கிற ரேஷியோவில் நம்ம இந்த குக்கரில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரேஷியோவில் நீங்கள் ஆட் பண்ணும்போது அந்த ரைஸும் தண்ணியும் ஒரு மாதிரி ஈக்குவலாகி நல்லா உதிரி உதிரியாக நமக்கு கிடைக்கும். இப்போ ஒரு 2 to 3 மினிட்ஸில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துடலாம். இப்போ இந்த சைடில் நம்ம மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு 2 டீஸ்பூன் நீங்கள் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு ஒரே ஒரு கியூப் மட்டும் நான் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நல்லா சாப் பண்ணி வச்சிருக்கிற பூண்டையும் போட்டு இதில் நீங்கள் வதக்கிக்கோங்க. இதில் பூண்டு லைட்டாக வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்கிற குடமிளகா அண்ட் ஆனியனையும் இதில் நீங்கள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஹோட்டல் ஸ்டைல் மாதிரியே கிரேவி கிடைக்கிறதுக்கு இதில் நான் ஒரு 2 டீஸ்பூன் சோயா சாஸ் விட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் நம்ம சில்லி சாஸும் ஊற்றிக்கலாம். இதோட ஒரு 3 to 4 டீஸ்பூன்ஸ் நீங்கள் டொமேட்டோ கெச்சப் போட்டு நல்லா 3 சாஸையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடில் வந்து ஒரு டீஸ்பூன் நம்ம கார்ன் ஸ்டார்ச் எடுத்து அதை நல்லா தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கிரேவி மாதிரி நம்ம கன்சிஸ்டன்சி கிடைக்கிறதுக்கு நான் இதில் கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றி அதை கொதிக்க விட போகிறேன். இப்போ வந்து இதில் தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம். நம்ம கோபி ஃப்ரை பண்ணும் போதே சால்ட் போட்டிருக்கிறதுனால இதில் நீங்கள் பார்த்து சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அப்போவே கரைச்சி வச்சிருக்கிற கார்ன் ஸ்டார்ச்சும் எடுத்து இதில் ஆட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம அதை ஆட் பண்ணி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்லாவே திக்காக ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் திக்கானதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற கோபி எடுத்து இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பீஸ் புலாவும் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. விசில் இறங்கினோடனே ஓப்பன் பண்ணோடனே அந்த அரோமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து சொன்ன ரேஷியோவில் நீங்கள் தண்ணி விட்டுருந்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கோபி மஞ்சூரியனும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு ஒரு செமி கிரேவி மாதிரி வேணும்னா தண்ணி கம்மியாக ஊற்றிக்கோங்க. எங்களுக்கு கொஞ்சம் லிக்விடாக இருக்கிறதுக்கு பிடிக்குங்கிறதுனால நான் கொஞ்சம் தண்ணி அதிகமாக விட்டுருக்கேன். ஃபைனலாக நீங்கள் கொத்தமல்லி மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ ஃபைனலாக நம்மளோட ஹீரோ ஆஃப் தி டிஷ் வந்துருச்சு. ஹனி வந்து நீங்கள் ஊற்றினீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அப்படியே நமக்கு கோபி மஞ்சூரியன் ரெடி ஆகிடும். ஸோ நீங்கள் ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் ஹனி வந்து ஊற்றிட்டிங்கன்னா சூப்பராக நம்மளோட கோபி மஞ்சூரியன் கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பீஸ் புலாவ் அண்ட் கோபி மஞ்சூரியன் ரெடி. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.